ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த தர்காவையும் கட்டவில்லை, எந்த உருஸையும் கொண்டாடவில்லை, எந்த தர்காவிலும் ஊதுபத்தி கொளுத்தவில்லை, எந்த தர்காவிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விதமான வழிபாட்டையும் செய்யவில்லை. அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்க கூடாது என்று சொல்லப்பட்ட இஸ்லாமிய சமூகம் இப்போது இருக்கிற பரிதாபகரமான நிலைமை என்ன? தங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் அவுலியாக்களுக்கு நேர்ச்சி செய்கிறார்கள். மஹபூபே சுபஹானி, ஆஷிகே ரஹ்மானி, அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்காக குர்பானி கொடுப்பதாக நேர்ச்சி செய்து கொள்கிறேன். அவர்களுக்காக மொட்டை போடுகிறார்கள், அவர்களுக்காக குர்பானி கொடுக்கிறார்கள், அவர்களுக்காக ஃபாத்திஹா ஓதுகிறார்கள். அப்ப இந்த சமூகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால், இறந்தவர்கள் கடவுளாக்கப்படுகிறார்கள். இறந்த பிறகு நேற்று வரைக்கும் அவர்களுக்கு தெரியாத மொழி எல்லாம் இப்போது தெரிகிறது. நேற்று வரைக்கும் அவர்களுக்கு இல்லாத ஆற்றல் எல்லாம் இப்போது வந்துவிட்டது. இறந்து மண்ணோடு மண்ணாக மக்கி போய்விட்ட பின்னால் கபர்களில் நாம் பார்க்கிறோம், பச்சை பருவ போத்துறாங்க, மேல மல்லிகைப்பூ போடுறாங்க, சந்தனத்தை கரைச்சு கொண்டு போய் ஊத்துறாங்க, பத்தி கொண்டு போய் கொளுத்தி வைக்கிறாங்க. அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு சத்தியமாக உருது மொழி தெரியாது. நான் என்ன கேட்கிறேன் என்றால், வாழும் காலத்தில் உருது மொழி தெரியாத அப்துல் காதர் ஜீலானி அவர்களுக்கு இப்போது இறந்து விட்ட பின்னால் எப்படி தெரியும்? அவர்கள் கடவுளா இல்ல கடவுள் தன்மை அவர்களுக்கு வந்து விட்டதா? அப்துல் காதர் ஜீலானி அவுலியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகச்சிறந்த நல்லடியாராக வாழ்ந்திருந்தாலும் கூட நாம் அவரிடத்தில் கையேந்தலாமா? அவரிடத்தில் பிரார்த்திக்கலாமா? அவர் நம்மை காப்பாற்றுவார் என்று நம்பலாமா?